அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 2002 தொடங்கி இதுவரை என் நிறுவனத்தின் சார்பில் 63வது கலாய்வை இன்றைக்கு வெளியிடுகிறோம். தமிழகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2020 சட்டமன்ற தேர்தலையொட்டி 4 கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அது 3 ஆய்வுகள் முன்கூட்டியே விடப்பட்டது. இப்போது 4வது ஆய்வாக 230 தொகுதிகளிலும் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவை இன்றைக்கு நாம் வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட 26ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி முடிய 230 புள்ளிகளும் கிட்டத்தட்ட 35,126 நபர்களை சந்திக்கப்பட்டு தரவுகள் சேர்க்கப்பட்டது. இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி என்ற பார்வையில் பார்க்கிற போது வரவிருக்கும் 2020 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது 4 அணிகள் உருவாகியுள்ளன. வாக்கள் சிதறுவதால் அது திமுக கூட்டணிக்கே சாதகம் அமையும் என்ற கருத்து முழுமையாக சரியானது அல்ல. திமுக, அதிமுக, தாவேக ஆகிய 3 முக்கிய அரசியல் அணிகளில் தற்போது திமுக கூட்டணி மிகவும் வலுவானதாக தோன்றுகிறது. அடுத்ததாக அதிமுக கூட்டணியும் வலுவான அணியாக பிம்பம் காட்டுகிறது. ஆனால் தாவேக வலுவிழந்த அணியாக கருதப்பட்டாலும் அது தேர்தல் முடிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக திமுக கூட்டிலிருந்து 12%, அதிமுக 8.5%, மேலும் நாத்தாக்கள் 2% என மொத்தம் 22.5% வாக்குகள் தாவேக சென்றால் அது ஒரு பெரிய கூட்டணிகளுக்கும் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த நிலைமை உருவானால் தேர்தல் முடிவுகள் இழுபறி தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய வாய்ப்பும் மறுக்க முடியாது. இந்நிலை வறுமையானால் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் இழுபறி நிலை ஏற்பட்டு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருவரில் ஒருவருக்கு கடுமையான பின்னடைவை அல்லது மிக பெரும் பாதிப்பை தாவேக தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் என்று பார்க்கிற போது தமிழக மக்கள் மனதை ஈர்த்த தலைவர்களில் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்கள் யார் என்று பார்க்கிற போது முதலிடத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள், அதற்கு இணையாக விஜய் அவர்கள், 2ஆம் இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 3ஆம் இடத்தில் திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்கள் பார்க்கப்படுறாங்க. இதில் அண்ணாமலை பார்க்கிற போது மாற்றம் என்ற பார்வையில் வருகிற போது அந்த மாற்றத்துக்கான வாக்களிக்கூடிய நபர்கள் அண்ணாமலையை மாற்றத்துக்கான தலைவர் என்று பார்வையில் பார்க்கப்படுறதா பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தாக தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சியே வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையான திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 31.53%லிருந்து 39.80% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 27.38லிருந்து 30% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாத்தாக்கா கூட்டணி 5லிருந்து 8.82% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோட்டா 2.82, பிற 3.81. எந்த கூட்டணிக்கு எத்தனை இடம்? வருகிற சட்டமன்ற தேர்தலில் 230 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 90லிருந்து 138, அதாவது தாவேக ஓட்டுகள் குறைகிற பட்சத்தில் திமுக ஓட்டு அதிகமாச்சுன்னா 156 வரையும் திமுக போறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் 90லிருந்து 138 சேஃபான இடத்துல திமுக இருப்பதாக பார்க்கப்படுறது. மீண்டும் ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பாக தான் இருக்கிறது. அதுக்கடுத்து அதிமுக, பாஜக, பாமக தலைமையான கூட்டணி பார்க்கிற போது 53லிருந்து 70 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தாவேக பொறுத்தவரை இந்த தேர்தலை பற்றி இவங்களால் கணிக்க முடியல, அன்பிரடிக்டபிளாக பார்க்கப்படுது. நாத்தாக்கா இழுபறி என்று பார்க்கிற போது காரைக்குடியில் அந்த 4 முனை போட்டியாக இருக்கிற போது திரு டாக்டர் பிரபு அவர்கள் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அது இல்லாமல் விஜய் சுற்றுப்பயணம் சேர்ந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மாங்குடி காங்கிரஸை சேர்ந்தவரும் தேர்போகி பாண்டியன் அமமுக கேண்டிடேட் சேர்ந்தவரும் சீமன் அவர்கள், இந்த 4 பேர் போட்டியிடுவதில் விஜய் அவர்கள் சென்று வந்த பிறகு அங்கே தாவேக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் அங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 4 முனை போட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல தாவேக வெற்றி பெற்று அந்த இடத்துல டிவிகே சேர்ந்த டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழலில் கட்சி வாரியாக கணிப்பு என்று பார்க்கிற போது திமுக 17.70%, தாவேக 16.32%, அதிமுக 16.20%, காங்கிரஸ் 4.10%, பிஜேபி 3.50%, நாத்தாக்க 6%, பாமக அன்புமணி 2.76%, பிசிக 2%, சிபிஎம் சிபிஐ 1.40%, தேமுதிக 1.60%, சுயாட்சி 3.40%, பிற கட்சிகள் 10.14%, வாக்களிக்க போவதில் 7.04%. அதிகம் கவரக்கூடிய 3 தலைவர்கள், முதல் 3 தலைவர்கள் யார் என்று பார்க்கிற போது திரு விஜய் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்களை பார்க்கப்படுறாங்க. விஜய் தாவேக கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று முதல் 5 இடங்களை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும், 2வது அதிமுக, 3வது விசிக, 4வது பாஜக பாமக, 5வது நாத்தாக்க பிடிக்கிறது.
வேண்டுமென்றே தேர்தலை முன்வைத்த கணிப்புகளுக்கு மாறாக தேர்தல் பின்பத்தில் மக்களை மையப்படுத்திய நேர்மையான, நடுநிலையான, நம்பகமான, வெளிப்படையான, துணிச்சலான கலாய்வுகளாக இதுவரை தொடர்ந்து கலாய்வுகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கலாம். இல்ல இந்த 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 இல்ல ஷார்ட்டா இல்ல, கிட்டத்தட்ட 3 இதுக்கு முன்னாடி 3 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை நம்ம இதுவரை கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள்ல மிக சவாலான தேர்தலா இருக்கு. 5,73,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 40% வாக்குகள் வந்து இந்த தேர்தலில் வருகிறது. புதுமையா இளைஞர்கள், இளம்பெண்கள் வாக்குகள் இப்பதான் வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் புது வரவாக தாவேக இருக்கிற போது இந்த கட்சிக்கு யாருடைய வாக்குகள் போகிறது அப்படின்றது பெரும் சவாலா இருக்குது. அது இல்லாம குறிப்பா இளைஞருடைய ஓட்டுகள் பெரும்பான்மையா இருக்கிறது. அது இல்லாம எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டும் குறையப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள், தள்ளுடைய பிரச்சாரங்கள் பெருசா எடுபடல. தேர்தல் அறிக்கையும் இந்த தேர்தல் எடுபடல. ஒரு விஸ்தரமான தேர்தல் இருக்கிற போது இந்த ஆய்வில் எடுக்கப்பட்ட 4வது எடுக்கப்பட்ட கூட சற்றும் இப்போது கூட எங்களுக்கு வந்து தாவேகாவுடைய சீட்டு கணிப்பதில் மிகப்பெரிய சவாலா இருப்பதை நான் பார்க்கப்படுறேன். ஒரு அடுத்த எக்ஸிட் போல தான் முழுமை கிடைக்கும் முடிய தற்போது சூழ்நிலையில் வந்து ஆய்வு செய்யப்பட்டதுல 230 தொகுதியில் திமுகவுக்கு 90 138, தாவேகாவை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 150, இதுக்கு மேல வர எஞ்சிய நாட்களில் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிச்சயமா 156 வரையும் திமுக பிடிச்சி ஆட்சி தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா பார்க்கப்படுறேன். இந்த 4வது ஆய்வு இல்ல, இது சீட்டு, அதாவது ஓட்டுகள் எப்படி குறையுது இப்ப பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கோர் ஓட்டு தாவேகா 19 குறைஞ்சிருக்கு. அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் தான் ஆகுது. இப்ப புரிதல் என்ன, டிரான்ஸ்ஃபர், அதாவது பெண்கள், இளைஞர்கள், அதாவது இந்த ஜென்சி ஓட்டு மட்டுமல்ல, ஜென்சி ஓட்டுக்கு அப்பாற்பட்ட 50 வயசு 60 வயசு, உண்மையா சொல்ல போனா ஒரு வார்த்தை சொல்ல மன்னிச்சுக்கணும், ஒரு பேய் கூட்டம் மாதிரி இருக்கு. இது தமிழ்நாட்டில் 26 வருஷம் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. ஒரு விசிதமான வந்து வாக்களிக்கூடிய நிலைமை இந்த தாவேகாக்கு வந்திருக்கிறதா தெரியுது. இந்த எலெக்ஷன் பொறுத்து தாவேகா மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிரதான பெரும் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த ஆய்வு வந்து 4 ஆய்வு எடுக்கிறதுக்கான டைம் வந்து தேவைப்பட்டுச்சு. போன சொல்லப்பட்ட அந்த கட்சியுடைய ஓட்டுகளுக்கும் இப்பைக்கும் சற்று மாறுபட்டிருக்கு. அதே மாதிரி கூட்டணி சதவீதங்கள் பார்க்கிற போது இந்த தேர்தலை பொறுத்தவரை 37% தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு கணிக்கப்படுகிறது. மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக, காங்கிரஸ் போட்டிடுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகமது பர்வேஸ் சொல்லி ஒரு நபர் டிவிக்கல் இருக்காங்க. 40,000 ஓட்டு இஸ்லாமிய ஓட்டு, தலித் மக்கள் ஓட்டு 30,000 ஓட்டு இருக்கு. அந்த இடத்துல தாவேகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதே வடமண்டலத்தை உட்பட்ட பகுதியில் 11 தொகுதிகளை தாவேகா வந்து 10 இடத்துல முன்னிலை இருக்கு. அதே மாதிரி சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற, ஒரு சட்டம் திமுக தீநகர் தொகுதியில் அதிமுக தாவேகா போட்டியா இருக்கு. மீதி இடத்துல சேப்பாக்கமும் குளத்தூரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற திமுக. அதுக்கடுத்து எல்லா தொகுதியிலும் திமுக தாவேகா இருக்க ஒழிய இந்த மாதிரி தமிழகம் முழுக்க பார்க்கிற போது டெல்டா பகுதிகளும், தென் மாவட்டங்களும், வடகடு மாவட்டங்களும், சென்னை மண்டலத்திலும் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏடிஎம்கே வந்து வடகடு மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் ஒட்டிய கோயம்புத்தூர், நீலகிரியில் பார்த்தீங்கன்னா குன்னூர், ராஜன் திமுக தோல்வி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊட்டியும் அதே மாதிரி, கூடலூர்லையும் அதே மாதிரி திராவிடமும் தோல்வி பெற வாய்ப்பு. ஏற்கனவே இருக்க எம்எல்ஏ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அங்க 3 தொகுதி அதிமுக கைப்பற்றுது. இது வந்து அதாவது கிட்டத்தட்ட கண்டிப்பா அதாவது கிட்டத்தட்ட 4வது ஆய்வு கிட்டத்தட்ட 35,126 நபர்களை சந்திக்கப்பட்ட தரவுகள். அது மட்டும் இல்லாம மாவட்ட வாரியாக, அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனமா இருப்பதனால பழைய கரண்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக் டேட்டா மற்றும் சாஃப்ட்வேர் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருந்த போது கூட சவாலான தேர்தலா இருக்கு நான் பார்க்கப்படுறேன். என்னுடைய 26 ஆண்டு அனுபவத்தில் வந்து மிக சவாலான தேர்தலா இது இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல கணினி வாயில் எடுப்பட்டு நான் சொல்லல. அதாவது தரவுகள், அதாவது 36 நபர்கள் சந்திக்கப்பட்ட பிறகு அதுக்கு அடுத்து இல்ல அது மாதிரி தேர்தல் இது அல்ல.
அது உங்களுடைய பார்வையா இருக்கும். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக நான் ஊடகங்களை சந்திச்சிருக்கேன். 22 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட IPDS.com வெப்சைட்டை போய் பாருங்க. அதுல ஒவ்வொரு தேர்தல் 2019, 2021, 2024 எக்ஸிட் போல், அது கர்நாடக தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அதில் பாருங்க, உங்களுக்கு புலம்படும். இன்று நான் வந்தோம் நல்ல 2002 தொடங்கி இதுவரை கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக இருக்கிற பத்திரிகையாளர் ரெகுலர் சந்திச்சிட்டு இருக்கேன். உங்களை நான் இதுதான் இந்த டைம் தான் சந்திக்கிறேன். ஆனால் ரெகுலர் நான் பத்திரிகை சந்திச்சிட்டு இருக்கேன். நான் வந்து முறையாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி IPDS பிரைவேட் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை பிரைவேட் லிமிட் நடத்தப்பட்டு அதுக்கு ஸ்டாஃப் முறையாக போடப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நான் தரவுகளை சேகரிக்க நிர்வாகிகள் மூலமாக இது பண்ணுறேன். ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செயல் வந்து அப்படியேப்பட்ட நபர் நான் நல்லன்னு பார்த்துக்கலாம். அது வெப்சைட் கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. IPDS.com இல்ல ரைட் சொல்றேன். IPDS.com.in ஓபன் பண்ணி பாருங்க. 2021 திமுக கூட்டணி 131 நினைக்கிறேன், தோரணை சொல்றேன். அது என்கிட்ட அவனுக்கு 130 நினைக்கிறேன். அதெல்லாம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. எதுங்க திமுக இண்டிவிஜுவல் 131 அதுல போய் நெட்ல போய் பாருங்க, அதுல வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் அப்படி வராதுக்கண்ணா. ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா வந்து 150 இருந்து 200 பேர் தான் எடுக்கப்படும். அதுக்கு மேல எடுக்க முடியாது கண்ணா. ஆனா அதுக்கு இல்ல அதுக்கு ஒண்ணுக்கு 4 முறை ஆய்வு எடுக்கப்பட்டு அதனுடைய தரவுல தான் இங்க உங்களை சச்சு வெளியிடப்படுறேன். அதாவது இது கிராஸ் செக் வந்து ஒரு முறை பண்ணல, 4 கிராஸ் செக் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்க. இளைஞர்கள் அந்த தேர்தலை பொறுத்தவரை இளைஞர்கள் மட்டுமல்ல, தாவேக்காவுக்கு அதுக்கு வயதுக்கு உட்பட்ட மேற்பட்டவங்களும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல் எடுத்துக்கலாம். இல்ல அது இருக்கு அது அந்த ஃபேக்டரி இல்லைன்னு சொல்லல. அது வந்து பாத்தீங்கன்னா 5, அதாவது நான் எமன கொள்ளி பதில் சொல்றேன். உணர்ச்சி படாம கேள்வி பதில் சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு கேள்வி பதில் சொல்றேன்னா ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். தற்போதுள்ள வந்து 5% வாக்கள், அதாவது தாவேக்காவுக்கு 2% ஓட்டு அதில் போகுது. அதுக்கு முன்னாடி 4 முனை போட்டின்றதுல விவரம் சொல்லியிருப்பாருங்க. 2% ஓட்டு போனாலையும் இந்த அண்ணாமலை ஆதரவாளர்னு ஒரு குரூப் இருக்கு, ஒரு 77% ஓட்டு இருக்கு. அது தாவேக்காவுக்கும் நாம் தமிழுக்கும் போகுது. அப்படி போறதும் இது வரதும் டேலி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா பாக்குது. அப்படி பாக்குற போது தான் 5% ஓட்டுகள் நாம் தமிழுக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த ஓட்டு உண்மையே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 8.42 வரை போவதற்கு வாய்ப்பு இருக்குதா என்னுடைய பார்வை நான் பாக்குறேன். மக்கள் பார்வை இல்ல. காரக்குடி ஏன்னு சொன்னா 4 முனை போட்டு சீமான் அங்க இருக்காரு. அதுக்காக நான் அந்த தொகுதியை ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இப்ப கொளத்தூர் தொகுதி திமுக வெற்றி, ஸ்டாலின் வெற்றி பெற சொன்னேன். சேப்பாக்கத்துல உதய ஸ்டாலின் வெற்றி பெற சொன்னேன். எடப்பாடி இதே வந்து பாத்தீங்கன்னா அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இது இன்னொரு விஷயம்னா காரைக்குடியை பொறுத்தவரை 4 முனை போட்டி நாம் தமிழ் சீமான் இருப்பதனால அது ஸ்பெசிபிக்கா சொல்றேன். அதுல ஒரு விஷயம்னா இந்த கூட்டணி காங்கிரஸ் சில இடத்துல மும்முனை போட்டு இருக்கும்போது அறந்தாங்கியத்துனா திருநாவுக்கரசுடைய மகன் ராமச்சந்திரன் நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு 40,000 ஓட்டு இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு பட்டியல் சமுதாய வாக்குகள் இருக்கு. அந்த இடத்துல திமுக, காங்கிரஸ், பாஜக போட்டியில மும்முனை போட்டியில பாக்குற போது அங்க தாவேக்கா வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. முகமது என்ன பேரு இல்ல சொல்றா இல்ல அந்த தொகுதி இல்ல ரைட்டு. அந்த ஒரு தொகுதியில இஸ்லாமிய கட்சி வேற யாருமே இல்ல. அந்த இஸ்லாம் கட்சி இருப்பதனால அதுக்கு வாக்களிக்க வாய்ப்பு தான் இருக்கலாம். அந்த இடத்துல வேற கேண்டிடேட் இல்ல. சோ அந்த கேண்டிடேட்ல வந்து முஸ்லிம் சமுதாய வாக்கள் அங்க பிரதானமா அந்த நபர் செல்வாக்கு. இப்படி ஒரு விஷயம் நான் தேர்தல் காலத்துல பார்க்கறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு சட்டமன்றமும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாய்ஸா சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கு என்ற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன முக்கியமான தொகுதி கேளுங்க, அதுக்கெல்லாம் விளக்க நான் தரேன். சென்னையில் 200 தரவுகள் கொஸ்டின் தான் எடுக்கப்பட்டிருக்கும். வீடியோ காட்சியெல்லாம் பண்ணல. வீடியோ காட்சியெல்லாம் எப்பயும் பண்ண அதுக்கெல்லாம் கொஸ்டின் நகல் வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் தரவுகள் கேட்கப்படுறது. நீங்க எடுக்கிற வீடியோ பதிவு எடுத்து நான் வெளியே சமூக வலைத்தளம் சேட்டலிங் சேனலோ மற்றோ கிடையாது. இப்போ சார் என்னைக்குமே நான் வீடியோ பதிவு எடுக்கவே மாட்டேன்.
அது உங்க பார்வையில் எடுத்துங்க, அதுக்கு நான் கவலை கிடையாது. என்னுடைய பொறுத்தவரை கொஸ்டின் அடிப்பில் தான் நாங்கள் தரவுகள் எடுப்போம், எண்ணியல் பண்பியல் உலக அடிப்பில் தான் எடுக்கப்பட முடியும். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி வீடியோ பதிவு எடுத்த அளவுக்கு நான் ஒரு சேட்டலைட் சேனலோ அதுவோ கிடையாது. நான் என்னுடைய நிறுவனம் சாம்பிள் சைஸ் எடுக்கிறது, சாம்பிள் சைஸ் மூலமா தான் தரவுகள் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட முடியும். நீங்க எனக்கு போய் வீடியோ வச்சுக்கிட்டு எடுக்கிற அளவுக்கு நான் வந்து புலன் விசாரணை கிடையாது. திமுக கல்வி எப்படி நீங்க சொல்றீங்க சார்? வரல 21 நான் சொன்ன திமுக ஆட்சி பிடிச்சா இல்லையா? 24 சொன்ன திமுக ஆட்சி பிடிச்சா இல்லையா? அது 2019 சொன்ன திமுக ஆட்சி பிடிச்சா இல்லையா? அதே மாதிரி நீங்க எப்படி திமுக ஆளுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? ஆமாங்க, விஜய் வருங்க, விஜய் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றேன் சார். சார் விஜய் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வருகிற சட்டமன்றத்தில் 1 கோடி, அதாவது நான் எடுத்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்குறப்ப 1,40,00,000 ஓட்டு கிட்டத்தட்ட பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்கப்படுறேன். விஜய் வந்து கட்டாயம் இம்பாக்ட் ஏற்படுத்துறது எந்த மாற்றம் இல்லை, பெரிய சக்தியாக வராது எந்த மாற்றம் இல்லை. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதிமுக தாவேக இருக்கிற போது திமுக கூட்டணி எட்ஜி பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்க நான் பார்க்கப்படுறேன் ஒழிய அதை விட்டு நீங்க வந்து தாவேக வந்து மட்டமா நான் சொல்லல, அதிமுக மட்டமான்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கிற சூழல் 2020 பொறுத்தவரை திமுக இந்த மும்முனை போட்டி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓட்டுகள் கடுமையா பிரியுது. பிரிகிற போது பட்சத்திலும் கிட்டத்தட்ட 90 to 138 தொகுதி திமுக சாதமா இருக்குதான் நான் பார்க்க போறேன். சென்னை டெல்டா தென் மாவட்டங்கள் உட்பட்ட பகுதியில் திமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த தாவேக 2 பேருடைய ஓட்டு பிரிக்கிறாங்க. திமுக ஓட்டும் பிரியுது, அதிமுக ஓட்டும் பிரியுது. ஸோ 2 பேருக்குமே பலவீனம் தான் இருக்கு. ஸோ தாவேக என்பது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை எல்லாமே ஜென்சி ஓட்டு மட்டும் தான் தாவேக போய் சொல்றாங்க, கிடையவே கிடையாது. நான் 50 வயசுக்கு உட்பட்ட 60 வயசு மேற்பட்டவர்கள் கூட பெண்கள் ஆண்கள் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிக சதவீதங்கள் கூட பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழக வரலாற்றிலே ஒரு 85% மேலே வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை தேர்தல் நீங்க பார்க்கலாம். ஸோ இது விசித்திரமான தேர்தலாக இருக்கும். அதாவது பழைய டேட்டா கரண்ட் டேட்டா இதுவரை பொருந்தாது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்த ஆண்டவர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ இல்ல மாற்றுத்தலைவரோட ஒப்பிடுற தேர்தலா இது பார்க்க விடான்னு பார்க்குறேன். இது அதிகமா சொல்லப்படுறாங்க சார், அதிகமா சொல்லப்படுறது அதாவது தமிழகம் முழுக்க 230 சட்டமன்ற தொகுதிகளும் மக்கள் அதிகமா பேர் பயன்படுத்துவது ஸ்டாலின் விஜய் தான் பயன்படுத்துறாங்க. அதில் தான் சொல்றேன், இந்த கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளை எனக்கே சவாலா இருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படையவே கணிக்க முடியல, அன்பிரிட்டபிள் சொல்லி நான் போட்டிருக்கேன். இதுவரை நான் வாழ்க்கையில் அப்படி போட்டதில்லை. எப்படியாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கணும். ஏன்னா டேட்டாஸ் எப்படி இது பண்ணாலும் டேட்டாஸ் உட்காரல. ஸோ அதுதான் ஆக்சுவல் ஃபேக்டாக நான் கணிக்க முடியும் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு தொகுதி மாறி, இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா வில்லிவாக்க மாட்டோம், பெரம்பலூர் தொகுதி, ஒவ்வொரு தொகுதி புதுமையா இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கடுமையா போகுது. ஸோ எந்த கட்சி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பெரும் சவாலாக தேர்தல் இருக்கிற உள்ளபடியே அரசியல் நான் ஒத்துக்கொள்றேன். அடுத்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 85% மேல போலிங் ஆகுது வாய்ப்பு இருக்கு. வர சட்டமன்றத்தில் வந்து 12:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஓட்டுல ரீச் ஆயிடும். மிகப்பெரிய இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போலிங் அதிகமாக, சென்னையிலே ஓட்டு போலிங் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து அவ்வளவுதானா? ஓகேவா தம்பி? ஓகேவா? என்ன பிரதர்? ஆமாங்க, நேரடியாக மக்களை சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தரவின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி அதன் அடிப்படையில் தரவின் அடிப்படையில் வைக்கப்படுற சர்வே முடிவு வெளியிடுறேன். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்புறம் என்னங்க ஒரு ஒரு பானை சோறு ஒரு சோறு பதம் கிராமம் சொல்லுவாங்க. கண்ணா கண்ணா இருக்கண்ணா இருக்கண்ணா கண்ணா 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 அதாவது சர்வே என்பதில் நான் கிட்டத்தட்ட 26 வருஷம் இதில் அனுபவம் இருக்கு. அதனால எங்களுக்கு எப்படி வரும் என்ன வரும் இரு சகோதரா, எங்களுக்கு எப்படி வரும் என்ன வரும் எப்படி போகுன்ற விஷயம் எங்களை போன்ற ஆட்களுக்கு தெரியும். எங்களுடைய பணி அதுதான். என்னுடைய நிறுவனம் ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நடத்திட்டு இருக்க, அதுதான் வேலையை. டெய்லி டேட்டா சேகரிக்க தான் என்னுடைய வேலையை. அது போன சர்வேக்கு நீங்க வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதுல வயது ரீதியாக இருங்க சகோதரர் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க. அதுல சாதி ரீதியாக ப்ளீஸ் நீங்க அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சகோதரா இருங்க, நீங்க பழைய செய்தி மீட் பண்ணத பாருங்க. அதுல சாதி ரீதியாக ப்ளீஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சகோதரர் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார்.
போன சர்வேல என்ன வயது வாரியாக என்ன சாதி ரீதியாக எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்க. அந்த தரவுகளை படிச்சுட்டு கேள்வி கேளுங்க. இப்போ வந்து ரிசல்ட் ஃபைனல் வந்து முடிவு கொடுக்குற எத்தனை தொகுதி என்னதுன்னு. அதுக்கு முன்னாடி இருந்த வெளியிடப்பட்ட செய்தியில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நபர்கிட்ட கேட்டு பாருங்க. அந்த பேப்பர் எடுத்துறாம எப்படிங்க சொல்ல முடியும்? ஏங்க அந்த பிரதர் 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 ஒரு நிமிஷம் இருங்க. பிரதர் லாஸ்ட் பிரஸ் மீட் நான் கொடுத்தேன்ல, அதுல அந்த ரிப்போர்ட் வந்து போன சர்வேல விடப்பட்ட தம்பி. அந்த பிடிஎஃப் வெயிட் சார் கண்ணா இரு சரி ரைட் இரு வெயிட். அப்படியெல்லாம் முடியாது சௌதரா அப்படி இல்ல சௌதரா ஒரு நிமிஷம். நான் இப்போ கேட்ட அந்த பிடிஎஃப் செல்லில் இருக்கு, நான் எடுத்து விளக்குறேன். ஏங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது டேட்டா கிட்டத்தட்ட ஒரு 70-80 பக்கம் இருக்கு. எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. அது உங்களுடைய பார்வை சார். அது உங்களுடைய பார்வை. யாருங்க கைக்கூலி? யாருங்க திமுக கைக்கூலி? எப்படிங்க சொல்றீங்க? எப்படி திமுக கைக்கூலி நீங்க சொல்றீங்க? ஏங்க நீ 2019 ஜெயிச்சல பாருங்க சார். திமுக 2019 ஜெயிச்சா பாருங்க, 2000 ஜெயிச்சல பாருங்க, 2000 தொடர்ந்து ஜெயிக்கல. அப்புறம் எப்படி நீங்க போலின்னு சொல்லலாம்? எப்படி நீங்க போலின்னு சொல்லலாம்? சார் கேள்வி கேளுங்க, ரைட்ஸ் உண்டு. ஆனா போலி சொல்லக்கூடாது. நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கேன். உங்க இஷ்டத்துக்கு போன போக்குல பேசக்கூடாது. என்ன போட்டோ இல்ல வீடியோ இல்ல சார்? கொஸ்டின் சார் தம்பி உன் நம்பர் சொல்ல, வாட்ஸ்அப் அனுப்புறேன். 80 பக்கம்டா, 80 பக்கம் இருக்கு. அண்ணே கம்பெனிண்ணே தயவு செய்து சொல்றேன், அதாவது சுயமரியாதை இன்சல்படுத்தாதீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அதாவது அண்ணே ஒரு கம்பெனி எடுத்து எவ்வளவு சிரமம் அண்ணே. ஒரு தமிழனை நீங்க உட்கார்ந்து கேட்கறதுக்காக கண்டமணிக்கு தமிழ் கேட்காதீங்க, தப்பு. சார் 25 வருஷம் மீட் பண்ணுறேன் சார். நீங்க புதுசா இருக்கீங்க. ஆபீஸ் வாங்க தரேன். அண்ணா கேட்கிற ஒரு நாயம் இருக்குண்ணா, நாயத்தோட கேளுங்கண்ணா. வைஸ்வரியா இத்தனை பக்கம் இருக்கு எப்படி? இல்ல தம்பிக்கு நான் வைஸ்வரியா நான் எடுத்து சொல்றேன். தம்பி வயது வரை கட்டலப்பா. திமுக 18 19 வயசுக்குள்ள 20. ஆனா கேள்வி கேட்ட பதில் சொல்றேன். அது டாக்குமெண்ட் நான் தப்புனா அது நான் புள்ளிவர ஏன்னா போன சர்வே யாரோ பார்த்தாங்களா? ரைட் நான் படிக்கணும் இல்லைண்ணா. எவ்வளவு கஷ்டம் சொல்லுவோம் தம்பி, உனக்கு நான் தரேன் சரியா? இல்ல 18 வயசு ஏஜ் வயசா இருக்கு. போன சர்வே நான் விளக்கப்பட்டிருக்கேன். இப்ப ரிசல்ட் முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்.